விளையாட கூப்பிடுது பூனை. கன்னத்துல என்னதுடா? ஆ? செல்லக்குட்டி, ஜாஸ் குட்டி, ஜாஸ் குட்டிமா எப்படி விளையாண்டு எப்படி வருது பாருங்க. ம், நல்லா ஏறி பழகிடுச்சு. அந்த பூனையை தேடுது, ஐஸ்கிரீம் பூனையை. இது டைமண்ட். டைமண்ட் கூட விளையாட ஆசைப்படுது, ஆனா அவன் விளையாட மாட்டேங்கிறான். பைக் ஷீட்டு கிழிக்கிறதுல அவ்வளோ ஒரு சந்தோஷம். சன் பாத் எடுக்கிறியா? சன் பாத் எடுக்கிறீங்களா தங்கம்? 2 பேரும். செல்லக்குட்டி, அழகு குட்டீஸ்க்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க. பிடிச்ச வீடியோஸ் எல்லாம் பாருங்க, ஷேர் பண்ணுங்க. முயல் குட்டி மாதிரி தாவிட்டு இருக்கு பாருங்க. என்னடி பண்றீங்க பாரு, ஃபேஸ்ல என்னமா ஒட்டே இருக்கு. ம், டைமண்ட். பூனைகள் சுத்தமான இடத்துல இருப்பாங்க, அமைதியான இடத்துல தூங்குவாங்க. அவங்க கிட்ட இருந்து வர்ற வைப்ரேஷன் மனுஷங்களுக்கு ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது, ஹெல்த்தியாக இருக்கலாம் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க, கண்டுபிடிச்சு. பூனைகளோட உருமல் சவுண்டு வந்து நமக்கு எங்கேயாவது வீக்கங்கள் அதெல்லாம் இருந்தால் அது சரியாயிடும். எங்கேயாவது பிடிப்பு, தசைப்பிடிப்பு அதெல்லாம் இருந்ததுன்னா. பூனைகள் வளர்த்தா ஸ்ட்ரெஸ் ரிலீஃபரு, ஹாப்பியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். கூட விளையாடும் போது, டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது மைண்ட் ரொம்பவே ரிலாக்ஸ்டாக இருக்கும். பெட்டு வளர்த்தா ஒரு நல்லது. அவங்களுக்கு ஃபுட்டு, இருக்க இடம் கொடுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து அவங்கள ரெஸ்கியூ பண்ணிக்கலாம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஏன்னா அவங்களால நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. அவங்க கூட இருந்தால் நமக்கு ஹாப்பி தான். என்ன அவங்க சந்தோஷமாக விளையாடிட்டு சந்தோஷமாக இருந்தாங்கன்னா குழந்தைங்களோட இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா தான் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த அளவுக்கு விடக்கூடாது. அவங்களுக்கு ஏதாவது டல்லாக உட்காந்துருந்தாங்கன்னா ஸ்டார்டிங்லேயே கவனிச்சிடணும், அவ்வளோதான். மற்றபடி வளர்க்குறதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். கட்டி போட்டு வளர்க்கக்கூடாது பூனைகளை, அடிக்கக்கூடாது, துன்புறுத்தக்கூடாது, திட்டக்கூடாது. அவங்க ரொம்ப பாசத்தை எதிர்பார்ப்பாங்க. ரொம்ப ஹைஜீனிக்கான ஜீவன்கள் இவங்கெல்லாம். ரொம்ப ஹைஜீனிக்காக இருப்பாங்க, தானே சுத்தப்படுத்திகிட்டே இருப்பாங்க, சுத்தமாக வச்சுக்குவாங்க.
பூனைகள் இருக்கிற இடம் சுத்தமாக தான் இருக்கும். பூனைகள் இருக்கிறனால ரொம்ப ஆரோக்கியம்தான். நம்ம அவங்கள வச்சுக்கிற விதம்தான், அவங்களுக்கு கொடுக்குற ஃபுட்டு, ஹெல்த்தி ஃபுட்டு, நல்ல ஒரு ஹைஜீனிக்கான ஃபுட்டு கொடுக்கணும், ப்ராப்பராக வளர்க்கணும், பாசமாக இருக்கணும், அன்பாக இருக்கணும், அவங்களுக்கு பேர் வச்சு அழகாக கூப்பிடணும், கொஞ்சணும். இதெல்லாம் அந்த பூனைகள் எதிர்பார்ப்பாங்க. ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்க, செடிக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிச்சு. குட்டிமா, செல்லக்குட்டியே, எங்கடி செல்லக்குட்டியை காணோம்? காணோம் காணோம், ஒளிஞ்சு பிடிச்சு விளையாடுவாங்க. எங்க குட்டியை காணோம்? வந்தா நிக்கிறாங்க பாருங்க. எங்க இருக்காங்க செல்லக்குட்டி? எதை பிடிக்க போனீங்க? ம், ஃப்ளைஸை பிடிக்க போனீங்களா? ஓடியாங்க ஓடியாங்க ஓடியாங்க, இங்க வந்துருங்க வந்துருங்க வந்துருங்க. அவங்களோட கியூட்ட சின்ன கையை வச்சுட்டு அழகா விளையாடுறது ரொம்ப அழகா இருக்கும். காலில் தண்ணி பட்டுச்சா எப்படி உதறிட்டு வருது பாருங்க. ம், அழகு, சூப்பர். பார்க்க பார்க்க ஆனந்தம். பண்றதெல்லாம் பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கும். ரொம்ப கேர் பண்ணுவாங்க, நம்ம மேல ரொம்ப பாசம். விளையாடணும், அதுக்கு இப்போ யாராவது ஆள் இருந்தால் விளையாடும். இவன் விளையாட வர மாட்டேங்கிறான், அதுக்கு தான் அதுக்கு போர் அடிக்குது. ம், போர் அடிக்குதா? பால் விளையாடுறியா தங்கம்?